வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். உலகம் முழுக்க நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் lifehoroscope.in www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட சர்வீஸை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டைட்டில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு டைட்டில் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஆர் மெயில் பண்ணுங்கள். ஷியூராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். இந்த 12 ராசியில் வந்து பணம் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, பணத்து மேலே உள்ள ஆர்வம் என்ன, இது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை பற்றி ஒரு ராசியை பார்க்குறோம். முதல்ல மேஷராசி. மேஷம் பணம் சம்பாதிக்கிறாங்களா? நிச்சயமாக சம்பாதிப்பாங்க. மேஷராசிக்காரங்க நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து உழைப்பை நம்புகிறவங்க, தன்னை நம்புகிறவங்க, தன்னோட திறமையை நம்புகிறவங்க, தன்னோட அறிவை நம்புகிறவங்க. அண்ட் டீஃபால்ட்டாக கடவுளுடைய லக்கு என்னென்னா, அவங்க கடவுள் கொடுக்குற லக்கு என்னென்னா, அவங்க பரம்பரையாகவே ஏதோ ஒரு சின்ன சொத்து, அவங்க அப்பாவோ அம்மாவோ பரம்பரையோ தாத்தாவோ ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதோ ஒரு கொஞ்சம் பணமோ இல்லை கொஞ்சம் கேஷோ ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. இது வந்து மேஷத்துக்கு நிறைய பேருக்கு கிடைக்குது. அண்ட் இவங்களும் தன்னுடைய உழைப்பால், தன்னோட அறிவால், தன்னோட அனுபவத்தால், தன்னோட திறமையால் ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி லைஃப்பை வந்து அடையிறாங்க. அந்த மாதிரி அடைய முடியுது. ஏன்னா பணம் சம்பாதிக்கிற ஒரு அடிப்படையான கொள்கை மேஷத்துக்கு உண்டு. சூப்பரான ஒரு அமைப்பு. மேஷம் பணக்காரர்களாக இருக்காங்க. ரிஷபம் பார்த்திங்கன்னா இவங்க உழைச்சி சம்பாதிக்கிறாங்க இல்லை உழைக்காமல் சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் செகண்டரி. ரிஷபத்துக்கு லக்கு எப்படி வரும்னே தெரியாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி லக்கு வரும். ஒன்று சில பேருக்கு பார்ட்னர் மூலிமா சம்பாதிச்சு கொடுத்து பெரிய ஆளாக்கிடுறாங்க. சில பேருக்கு ஃபேமிலியோட சொத்து கிடச்சி அதனால் பெரிய ஆள் ஆகிறாங்க. சில பேர் தானே பிளான் பண்ணி அவங்க தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டமாக அப்படியே பிஸ்னஸ் சூப்பராக கிளிக் ஆகி அதில் ஒரு பெரிய ஆளாகிறாங்க. சில பேருக்கு ரிஷபத்தில் வந்து அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணி அதில் கொஞ்சம் பிரபலமாகி அதில் நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க. எப்படியோ ரிஷபத்துக்கு பணம் வந்துடுது. பணம் வந்து டீஃபால்ட்டாக ஒரு ராசி வந்து அதிர்ஷ்டமாக இருக்குன்னா ரிஷபத்துக்கு வந்துடும். அது சுக்கிரனுடைய ராசி. அன்லெஸ் அந்த சார்ட் நல்லா தான் உண்டு. பட் மேக்ஸிமம் ரிஷபராசிக்காரங்க பொருளாதார அதிர்ஷ்டத்தை கொண்டவங்க. மிதுனம்லாம் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ட்ரை லைஃபாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக ட்ரையாக, சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களாம் உண்டு. பட் ஆனால் என்னென்னா ஃபைனான்ஷியலாக எப்படிலாம் பிளான் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ணலாம், எப்படி வந்து இந்த ரொட்டேஷனை வந்து லைஃப்பில் மெயின்டைன் பண்ணலான்றது மிதுனத்துக்கிட்ட கற்றுக்கணும். ஸோ பொருளாதார ரீதியாக மிதுன ராசிக்காரர்கள்லாம் சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டால் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் மிதுனத்தை கெட்டிக்காரங்க. அதுலேயும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலாம் சூப்பர் டூப்பராக கலக்கிடுவாங்க. ஸோ அந்த மூளை வந்து அந்தளவுக்கு நல்லா ஷார்ப்பாக வேலை செய்யும். எதை செஞ்சால் எப்படி பணம் வரும், எந்த கல்லை போட்டால் எது மாட்டோம், எந்த தூண்டியில் போட்டால் எந்த மீன் மாட்டோங்கிறதுலாம் அந்த மிதுனத்துக்கு நல்லா தெரியும். அதன் மூலியமாக நல்ல பணம் பண்ணக்கூடிய யோகங்கள். மற்றவங்களாம் உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, தனக்குத்தானே ஒரு உதவி, தனக்குத்தானே ஒரு முன்னேற்றம், அப்படி ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய கெட்டிக்காரர்கள். கடகராசி வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாகவே லக்கு என்னென்னா, ஒன்று பேரண்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்து சப்போர்ட் பண்ணுற ஒரு ராசியாக இருக்குது. இல்லை அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தொழில் இதுவும் அவங்களுக்கு ஏதோ ஒரு லக்கு பேஸ்ட் இருக்குது. இல்லை அவங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கிற பார்ட்னர் மூலிமா கிடைக்கிற அதிர்ஷ்டம் ஏதாவது வகையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இல்லை இயற்கையாகவே கடவுளே அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணி, உனக்கு பணத்துக்குன்னு ஒரு கஷ்டம் வராது, நீ வாழ்கிற வீடு, உனக்கு தேவையான வாகனம், உனக்கு தேவையான முன்னேற்றம், உனக்கு தேவையான அடிப்படை செலவுக்குண்டான பணம் ஏதாவது ஒன்று ஒரு எப்படியாவது வந்து சேரும்னு கடவுள் வந்து பிளெஸிங் நிறைய கொடுக்குறாரு. அப்படி தான் அந்த கடகத்துக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிறைவாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பஞ்சம் வறுமைன்னு பெரும்பங்கு ஆட்கள் வந்து கடகத்தில் பிறந்தவங்களுக்கு கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். பெரும்பங்கு அவங்களுடைய பர்சனல் சார்ட் வேறு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஆர்வம் உண்டா, ஆசை உண்டானா நிச்சயமாக உண்டு. அதிகம் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸ் சிம்மமில் இருப்பாங்க. ஒரு கம்பெனிஸில் டாப் பொசிஷனில் சிம்மமில் வந்துடுவாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் சிம்மமில் வந்துடுவாங்க. அரசியல் தலைவர்கள் சிம்மமில் வருவாங்க. ஸோ சிம்மம்னாலே வந்து என்னென்னா ஒரு சுப்பீரியாரிட்டி, ஒரு டாப் பொசிஷன், ஒரு நல்ல ஒரு லீடிங் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் சிம்மத்துக்கு ஈஸியாக வருவாங்க. இவங்களுக்குலாம் பணம் இல்லாமல் இருக்காது. பணம் இல்லைன்னா அவங்களாம் பைத்தியம் பிடிக்கும். பணம், பதவி, அதிகாரம்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க ரத்தத்திலே கலந்தது. அது இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ராசியில் பிறக்கவங்களுக்கு எப்போவுமே அந்த பொருளாதார ரீதியான வசதி வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். அதெல்லாம் சிம்மத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய யோகம். கன்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் பணம் சம்பாதிப்பாங்க. கன்னி வந்து ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற ராசி லிஸ்ட்டில் கிடையாது. ஆனால் கன்னியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பயங்கரமான ஒரு பிளானிங் வேணும். ஸ்ட்ரகிள்ஸும் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் கன்னி லைஃப்பை லீட் பண்ணாது. எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தாலுமே கன்னி ஸ்ட்ரகிள் பண்ணும். அது ஃபைனான்ஷியலாக தான் பண்ணணும் கிடையாது, வேறு ஏதாவது ரூட்டில் போடும். பட் ஆனால் ஸ்ட்ரகிள்ஸை வந்து கன்னி ராசி டீஃபால்ட்டாக ஃபேஸ் பண்ணும். வாழ்க்கை முழுக்க ஏதாவது விஷயத்துக்கு போராடிக்கிட்டே இருக்கும். அது ஹெல்த்துக்கா, மணியா, ஃபேமிலியா, ரிலேஷன்ஷிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு போராடும்.
ஸோ கன்னி ராசியில் பிறக்கிறவங்க ஃபைனான்ஷியலாக சம்பாதிப்பாங்க பண்ணுவாங்க, பட் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்டக்கல்ஸை ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கப் பண்ணி சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை உண்டு. துலாம் வந்து பயங்கரமான எனர்ஜி. இந்த எனர்ஜியான ஒரு ராசிக்கு வந்து பெரிய ப்ளஸ் என்னென்னா தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது தன்னை தானே முதல்ல எடை போட்டுப்பாங்க. நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, நமக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, நமக்கு இவ்வளோ தகுதி, இதுக்கு இவ்வளோ வருமானத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதை நம்ம மிஸ் பண்ணாமல் ஏர்ன் பண்ணலாம், அதை எப்படியாவது டெவலப் பண்ணலாம், அதுலேருந்து நம்ம எப்படியாவது க்ரோ ஆகலாம். இந்த ஒரு தாட் ப்ராசஸ் அந்த துலாமுக்கு வந்து உண்டு. அப்படி படிப்படியாக அதை வந்து டெவலப் பண்ணிகிட்டே வருவாங்க லைஃப்பில். அண்ட் இவங்களுக்கு வந்து பார்ட்னரோட சப்போர்ட்டோ இல்லை ஃபேமிலியோட சப்போர்ட்டோ ஓரளவுக்கு கிடைக்கும், இல்லை சிப்ளிங்ஸோட சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் யாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும். அதன் மூலிமா இன்னும் ஃபைனான்ஷியலாக நல்லா டெவலப் ஆகிடுவாங்க. விருச்சிகம் வாழ்க்கையில் அடிப்படாமல் உதப்படாமல் போராடாமல் எந்த ஒரு சக்ஸஸும் வராது. ஈவன் பணக்கார வீட்டில் பிறந்திருந்தால் கூட சில பேருக்கு அவங்ககிட்ட பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தை முழுசாக அடைய மாட்டாங்க. இவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க கொடுக்குற சப்போர்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே போராடி அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து படிப்படியாக டெவலப் ஆகிட்டு வருவாங்க. ஆனால் விருச்சிகம் வந்து ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜில் காலை வச்சுட்டாங்க, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து வெளியே வந்து ஒரு ஸ்டேஜில் காலை வச்சுட்டாங்கன்னா அன்ஸ்டாப்பபிள். அது பாட்டில் போயிட்டே இருக்கும், என்லெஸ். அந்த ரீச் வந்து யாரும் தடுக்க முடியாது, அந்த மாதிரி வேகமாக வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் விருச்சிகத்துடைய ஒரு சீக்ரெட். தனுசுலாம் வந்து அந்த ஃபேமிலியுடைய சப்போர்ட்டே அதிகமாக நிறைய பேருக்கு உண்டு. அந்த ஃபேமிலியுடைய கல்ச்சர், அந்த ஃபேமிலியோட சப்போர்ட், பேரண்ட்ஸோடைய அட்வைஸ், வெல்விஷரோட அட்வைஸ், மாஸ்டர்ஸோட அட்வைஸ், எல்லார் மூலயமா இவங்களுக்கு வந்து எல்லா கைடன்ஸும் கிடைக்கும். டிஃபால்ட்டாகவே இவங்களுக்கு வந்து தனுசு எப்பவுமே நாலேஜ் ஜாஸ்தி உண்டு. பரம்பரையாக ஒன்று அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், இல்லை அவங்களுக்கு நாலேஜ் உண்டு, இல்லை பரம்பரை சொத்து ஒன்று வரும். ஏதோ ஒரு வகையில் அந்த தனுசு வந்து ஒருத்தருடைய பாதுகாப்பு வளையத்தில் இருப்பாங்க, ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும். அதன் மூலிமா அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து நல்லபடியாக கொண்டு போயிடும். ஃபைனான்ஷியலாகவும் தே ஆர் சேஃப், செக்யூர்டு. அவங்களா எங்கேயாவது மணியை லூஸ் பண்ணால் தான் உண்டு. மகரம்லாம் வந்து முழுக்க தான் கால் வலிக்க, கை வலிக்க, தன் உடல் வலிக்க உழைத்து அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து மேலே வந்து உயரக்கூடிய ஒரு ராசி தான் மகரம். மகரத்தில் வந்து பெரும்பாலும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அதிகப்படியான ஆட்கள் எடுத்திங்கன்னா மகரத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் லைஃப்பில் வருவாங்க. அவங்க ஈவன் நல்ல வசதியான வீட்டில் பிறந்திருந்தாலும் கூட அவங்களோட சக்ஸஸ் அவங்க பார்க்கணுன்னா அதுக்கு நிறைய அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மகரம் வந்து பணம் சம்பாதிப்பாங்களா, பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பாங்களான்னா செகண்ட் ஆஃப் லைஃப் தான் சூப்பராக இருக்கும். 40+ தான் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வசதிகளும் நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு தன்னிச்சையாக இருக்கக்கூடிய யோகத்தையும் அது கொடுத்துரும். கும்பம் பிஸ்னஸ் மைண்ட் பீப்புள். கும்பம் எப்போவுமே பிஸ்னஸ் மைண்ட். ரொம்ப சாதாரண ஃபேமிலியில் பிறந்தாலும் சரி, பெரிய வீட்டில் பிறந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணி எப்படி சம்பாதிக்கிற திட்டத்தை சூப்பராக போடுவாங்க. ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் வரணும்னா அது கும்பம் வந்து டிஃபால்ட்டாக வந்து எந்த தொழிலாக பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று செய்வோம், ஆனால் பணம் சம்பாதிக்கும். வி வாண்ட் டு ஏர்ன் மணி. அதுக்கு எப்படியாவது ஒன்று வந்து ஒரு டாஸ்க்கை எடுப்போம், ஒன்று செய்வோம் அப்படிங்கிற குணத்தை வந்து அந்த கும்பம் வந்து கொடுத்துரும். அதனால் டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து போடுற பணம், செய்கிற தொழில் சக்ஸஸ் கொடுக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து மீனம் வந்து ஒரு பொருளாதாரியாக ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு பணத்தாசையை விட வாழ்க்கையில் அனுபவ ஆசை தான் அதிகம். பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சா என்ன? அப்போ நம்ம வந்து ஊர் சுற்றி பார்க்கலாம், நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், நம்ம டூர் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சுகபோகமாக அனுபவித்து வாழ்ந்தா என்ன? அதுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை கடவுள் கொடுப்பார். அது ஏதோ ஒரு வகையில் ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக என்ன அனுபவம் வேணுமோ அந்த அனுபவத்துக்கு பணம் வந்து உங்களுக்கு தானாக வரும்ன்றது ஒரு கருத்து.